ஹாய். நாங்கள் எப்பொழுதும் விநாயகர் சதுர்த்தி வந்து ஈவினிங் தான் கும்பிடுவோம். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் நான் ஈவினிங் தான் கும்பிடுவேன். ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஈவினிங் தான். பட் சென்னையில் நிறைய பேர் வந்து மார்னிங்லேருந்தே காலையில் கும்பிடுவாங்க, அப்புறம் ஒரு 11 மணி, அப்புறம் 12 மணி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லேயும் கும்பிடுவாங்க. ஆனால் நான் நினைப்பேன், நம்ம ஊர்லலாம் ஈவினிங் தானே கும்பிடுவாங்க அப்படின்னு. எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான். ஸோ அந்த சைடில் ஃபுல்லாக ஈவினிங் தான் கும்பிடுவோம். நாங்கள் இல்லை, எல்லாருமே அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே அப்படி தான், அந்த சைடே அப்படி தான். பட் இங்கே வந்து தான் விநாயகர் சதுர்த்தி வந்து காலையிலேருந்தே ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தரும் கும்பிட்றாங்க. சரி, நாங்களும் காலையிலே கும்பிட்றலான்னு கொலக்கட்டைலாம் பண்ணோம். இது நான் பண்ண கொலக்கட்டை. நான் நல்லா தாங்க பண்ணேன். கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் ஆகுது, சரி கிச்சனில் கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கள்கிட்டையும் ஹஸ்பண்ட்டையும் கொடுத்துட்டு போனேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 12 கொலக்கட்டை 13 கொலக்கட்டை வர வேண்டிய கொலக்கட்டையை ஒரு 6-7 முடிச்சிட்டாங்க. வந்து பார்க்க டக்குன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. என்ன பண்ணீங்க அப்படிங்க, கொலக்கட்டை ஒன்று பெருசாக இருக்குது. அப்புறம் இப்படி பண்ணால் எப்படி, இது நானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஹஸ்பண்ட் மறுபடியும் எல்லாத்தையும் உதுத்து அந்த பூரணத்தோடையே மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அச்சுக்குள்ளே வச்சு சின்ன சின்னதாக பண்ணி ஓரளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படியோ ஓகே, பிள்ளையாருக்கு கொலக்கட்டை செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொலக்கட்டையே செஞ்சாச்சு. அப்புறம் பிடி கொலக்கட்டையும் நான் பண்ணியிருந்தேன், வடை பண்ணியிருந்தோம், அப்புறம் சுண்டல், அப்புறம் பூம்பருப்பு எல்லாமே பண்ணிட்டோம். கிச்சனாகவே இல்லை காலையில். சரி ஓகே, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று ஒன்றா செய்ய அந்த ஓரமாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பாத்திரத்தெலாம் ஒன்று ஒன்றா சிங்குக்குள்ளேயும் போட்டுட்டு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு 10 o'clock எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 கிட்ட விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து இந்த விநாயகர் வந்து வெளியில் உள்ள விநாயகர், ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். இது ஒருத்தவங்க வச்சுட்டு போன விநாயகர். ஸோ இதை கும்பிட்டுட்டு இதுக்கு பிரசாதம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விநாயகருக்கு வந்து நாங்கள் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டோம். இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது. காலையில் போய் பசங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் நான் பண்ண பிரசாதம் விநாயகருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் இட்லியுமே அவிச்சிருந்தேன். ஏன்னா சின்ன பையன் மாதிரி திடீர்னு சாப்பாடு கேட்டுருவான். இதெல்லாம் ஒரு சிலர் அவன் சாப்பிட மாட்டான். ஏதாவது வடை மட்டும் வடை சாப்பிடுவான், பொங்கல் சாப்பிடுவான். மற்ற எதுவுமே அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அதை எப்படி அவன் எடுத்துக்கவும் இல்லை. ஸோ இட்லி வச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன். எல்லாமே சாமியை கும்பிட்டு முடிச்சு சரியான பசி, எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10-15 அந்த மாதிரி எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் ஏன் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் விநாயகரை கும்பிட்டோம் அப்படின்னா, அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஈவினிங் வந்து எனக்கு கேக் ஆர்டர். எனக்கு வந்து என்னென்னா ஈவினிங் கேக் ஆர்டர் இருக்குது. சரி மார்னிங்கே நம்மளும்